அன்புள்ள கடகராசி என்பர்களே வணக்கம். ஆனி மாத ராசி பலன். கடகராசி என்பர்களுக்கு ராசியில் ஜென்ம ராசியில் குரு சுக்கிரன், 2 கேது, 8 ராகு, 9 சனி, 10 செவ்வாய், 11 சூரியன். திங்கட்கிழமை முதல் சூரியன் 12ஆம் இடமாகிய விரய ராசிக்கு வர இருக்கிறார். ஆக விரய ராசியில் சூரியன் புதன். தாங்கள் எதிர்பாராத செலவுகள் தங்களை வருத்தம் அடைய வைக்கும். திடீர் என்ன செலவு வரலாம். அதனை தாக்கு பிடிப்பது கடினமாக, சமாளிப்பது கடினமாக இருக்கும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும்போது கவனமாக செல்லுங்கள். சிறு விபத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளையும் பொருட்களையும் பாதுகாத்து கொள்ளுதல் வேண்டும். இல்லாவிட்டால் களவு போக வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் நன்றாக உழைத்தால் கூட மேல் அதிகாரியின் கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறருடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தடங்கலாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்தையில் நியாயமில்லாத போட்டிகளால் சிரமங்கள் அதிகரிக்கும். நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் நேரடி கவனம் தேவை. கலைத்துறையை பொறுத்தவரை வாய்ப்புகள் குறையக்கூடும். இருக்கின்ற வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தால் அவை அனைத்தும் தடங்கலாகும். பல தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாம். அரசியல் துறை என்பவர்களுக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு வலுக்கும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்றவை தடங்கலாகலாம். மாணவர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஆக விவசாயத்தை பொறுத்தவரை மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், வருமானம் நன்றாக இருக்கும். ஆக கடகராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை, கவனமாக இருங்கள். செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் தொந்தரவு. பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். பிள்ளைகளை நினைத்து வருத்தமடைவீர்கள். கலைத்துறையில் வாய்ப்புகள் குறையக்கூடும். சற்று கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இருக்கின்ற தொழிலை சமாளிக்க சிரமங்கள் தான். போட்டிகள் அதிகம். தினமும் தாங்கள் அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலை பாடினீர்கள் என்றால் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அன்பர்களே, தினமும் கோயிலுக்கு செல்லும் போது கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.